தெற்கு அந்த வடக்கு துர்க்கை திசையை பார்த்து உட்காந்துக்கலாம். இது 2மே சரியான திசை. அப்படின்னா நீங்கள் பாத்ரூம் கட்டுறது முக்கியம் இல்லை. பாத்ரூமில் லெட்டின் பாத்ரூம் வைக்கிற அந்த லெட்டின் உட்கார்ற இடம் வைக்கிறதும் ரொம்ப கரெக்டாக வைக்கணும். இது 2யும் வச்சுக்கிட்டு காமன் பாத்ரூம்னு ஒன்று வந்துடும். அந்த காமன் பாத்ரூம் வீட்டை ஒட்டி வைக்காம கொஞ்சம் தள்ளி போடணும். அந்த காம்பவுண்டில் வடமேற்கில் கொண்டு வச்சுக்கலாம். வடமேற்கில் அது வாஸ்துக்காரங்க சொல்லுவாங்க, அந்த செவுறு ஒட்டி வைக்காதீங்க, தள்ளி வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று மண்டலம் சுற்றி வரும்போது அந்த எப்போவுமே பாருங்க, உலகத்திலேயே மனிதனோட அக்னி ரொம்ப பவர்ஃபுல்லானது. மனிதனோட அக்னி தான் நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு ரொம்ப பவரான அக்னி. அந்த அக்னியோட சுவாசம் உடம்புக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வந்துட்டா, இப்போ வீட்டுக்குள்ளேயே பெட்ரூமுக்குள்ளேயே வருது. இருந்தாலும் வென்டிலேஷன் நல்லா கொடுத்து பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் மீறி கொஞ்சம் வெளியில் பாத்ரூம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டை விட்டு வெளியில் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த காற்று மண்டலத்தில் அந்த கழிவுடைய அந்த வாடை இருக்காது. அந்த உடலுக்கு அந்த கழிவும் நமக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் லெட்டின் உள்ளே வைக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கோவிச்சுக்குவீங்க. அதனால் நான் அது சொல்ல வச்சுக்கலாம். வென்டிலேஷன் நல்லா கொடுத்து எக்ஸாஸ்ட் வச்சு அனுப்பிடலாம். ஆனால் வடமேற்கில் வீட்டை விட்டு வெளியே போகாமல் அந்த வீட்டு செவத்துக்கு நேராக வச்சுட்டிங்கன்னா காற்று ஒரே அடிக்கும்போது அப்படி வெளியில் போயிடும், கிராஸாக போயிடும். கிராஸாக போகும்போது வீட்டுக்குள்ளே வராது. அதனால் உடல் பாதிப்பு ஏற்படாது. நிச்சயமாக நீங்கள் பாத்ரூம் கரெக்டாக தான் வைக்கணும். அது கிழக்கு பார்த்து உட்கார்றதும் அல்லது வடக்கு பார்த்து உட்கார்றதும் மிக சிறந்தது. வேறு யாராவது இதை பற்றி இல்லை தெற்கு பார்த்து உட்கார்றது நல்லது, மேற்கு பார்த்து உட்கார்றது நல்லதுன்னு சொன்னாங்கன்னா, வடக்கு பார்த்து தலை வைக்கிறது தூங்குறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இதில் நீங்கள் ஒரு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். படுக்கிறது தலை வச்சு படுக்கக்கூடாது, உட்கார்றது கீழ்ப்பக்கம் தலை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி முரண்பாடாக இருக்கு இல்லையா? அந்த முரண்பாடு சாஸ்திர விதியில் முரண்பாடு கிடையாது. சொல்கிறவங்ககிட்ட முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடு இல்லாத ஒரு வாஸ்துக்காரர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட வாஸ்துக்காரர் கிடைக்கல, யார் சொன்னாலும் தப்பாக சொல்கிறாங்க புரியலன்னா, நாரத சேனலில் கரெக்டாக சொல்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா நானாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், நம்பரை கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் கேட்டுக்கலாம். என் வீடு இப்படி இருக்குது, ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், ஃபோனில் பேசலாம். அந்த கழிவு டேங்க் எங்கே இருக்குது, எங்கே கழிவறை குழி போட்டிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்தோம்னா பூமி நமக்கு சாமி மாதிரி. அந்த பூமியிலேருந்து வரக்கூடிய கெட்ட சக்திகள். இப்போ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி முதிச்சிட்டு போகலான்னு சொல்கிறோம், கழிவு தொட்டி முதிச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, சூரியன் உளுந்த உடனே டக்குன்னு அதனுடைய அந்த வேவ்ஸ் பூரா வெளியே வரும். கண்ணுக்கு தெரியாதது தான். இப்போ காலையில் நம்ம விபூதி வைக்கிறோம், அந்த வாசம் அடிக்குது. கொஞ்ச நேரம் கழித்து வாசம் அப்படியே மெல்ல குறைஞ்சிருது. அப்புறம் இல்லாமே போயிடுது. இல்லாமல் போகிறதில்ல, நம்ம நுகர்வுக்கு சக்தி குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான். நம்ம சக்தி அது இல்லை, ஆனால் அங்கே இருக்கும். நீங்கள் சில வீடுகளில் பாருங்கள், தொடர்ந்து கற்பூரம் ஊதுபத்தி வைக்கிற வீட்டில் பாருங்கள், அன்றைக்கி வீடு பற்ற வைக்கலாம் கூட உள்ளே போனீங்கன்னா அது வாசம் அடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த கழிவு நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டியும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதில் நீங்கள் தப்பிக்கணுன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறை உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.